안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்ஸ் அண்ட் சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தயங்கோட ஒன் ஷாட். த டைட்டில் இஸ் நாட் அஸ் பட் த லவ். ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். போன ஷார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ இந்த ஷார்ட் உங்களுக்கு புரியும். ஐ திங்க் போன ஷார்ட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் பர்சனலாக என்கிட்ட இன்ஸ்டாவில் ஒரு பேபி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சுக்கா, ஓன் ஸ்டோரி அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அது ஓன் ஸ்டோரி கிடையாது, இமேஜினேஷன் ஸ்டோரி. என்னோடய ஸ்டோரி தான். அவங்க ரியல் ஸ்டோரியான்னு கேட்டாங்க. இல்லை, அது இமேஜினேஷன் ஸ்டோரி தான். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸாக பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள போகலாம். ஸ்டார்ட் பண்ணா இங்கே நீங்களும் ஜங்குக்காவும் தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தயங்க பார்க்குறீங்க. தயங் ஒரு மாதிரி உங்களே குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே ரெண்டு பேருமே கோரிசா நீயா அப்படின்னு சொல்லி கத்தியிருப்பீங்க. இங்கே ஜேகேவோட அப்பா தான் உங்களுக்கு தயங்க முன்னாடியே தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது அங்கிள், அது அப்பா ஒயின்னு இடிச்சது அந்த பையன் தான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிடுறாரு. இங்கே என்னது ஐயோ அங்கிள், நான் அவங்கள இடிக்கல, அவங்க தான் என் மேலே மோதிட்டாங்க அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறாரு. அது ஆமாம் அங்கிள், அது நான் தான் தெரியாமல் போய் மோதிட்டேன். ஏன் என்னாச்சு ஒயன்? இல்லை, இந்த பையனால தான் இவனை துரத்துறன்னு சொல்லி தான் அவர் மேலே மோதிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, ஒன்றும் இல்லைல்ல, இப்போ நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன் அங்கிள். சரி ஓகே, நீங்கள் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்லாம். சரி அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் நொண்டி போகிறீங்க. ஜேகே உங்களை உங்கள் ஷோல்டரில் பிடிச்சி உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு வராரு. இங்கே போகிற உங்களையும் தயங்க பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் ஜேகேவும் நல்லா போகிறக்குள்ளேயே அடி வச்சுக்கிட்டு தான் போகிறீங்க. ரெண்டும் சண்டை போட்டு தான் போகிறீங்க. இங்கே ஜங்குக்கோட அப்பா இருக்காரு இல்லையா, ஸோ மிஸ்டர் ஜூன், அவர் பார்க்குறாரு. தயங்க வியடாக பார்க்குறது. என்னப்பா பார்க்குற? இல்லை அங்கிள், அவங்க நான் சொன்னல 2 வாள், அது 2 வாள் இதுதான். எப்போ பாரு அடி வச்சுக்கிட்டே தான் தெரியுங்க. நீ அவங்களெல்லாம் கண்டுக்காத, அதுங்களே அடிச்சுக்குங்க, அதுங்களே அப்புறம் சமாதானமாயிக்குங்க. இடையில போனால் நம்ம தான் வில்லன் வெளியே சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மாயாவுக்கு ஒயன் அப்படின்ற நேம் கேட்டதுமே ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகிருக்கும். இங்கே மாயா மேலே போகிற உங்கள் ரூமுக்கு போகிற உங்களையே பார்த்துட்ருக்கா. இங்கே தேங் தான், மாயா என்னாச்சு? ஒன்றும் இல்லை தேங், சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கே மாயாவும் அப்படியே ஃபுட் எடுத்துகிட்ருக்கா. ஆனால் அவன் மைண்ட்குள்ளே ஏதோ ஓடிட்டுருக்கு. ஆனால் மாயாவுக்கு ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்க முடியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வழக்கம் போல் நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே சாப்பிட்ருப்பீங்க. இங்கே நீங்கள் 4 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் இல்லை இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் சாப்பிட்ருங்க, நாங்கள் லேட் நைட் தான் வீட்டுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஜங்குக். ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தயங்க அண்ட் மாயா இருப்பாங்க. இப்போ நீங்கள் 4 பேர் தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே நீங்கள் வழக்கம் போல் ஜேகேக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. இங்கே ஜேகேவும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே மாயா அண்ட் தயங் 2 பேரும் உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கறது தயங் அண்ட் மாயா 2 பேரும் பார்க்கறத பார்த்துட்டு இங்கே ஜேகேவோட அம்மா தான், என்னம்மா 2 பேரும் எப்படி பார்க்குற? இல்லை, அது ஆண்டி அப்படின்ற மாதிரி தயங்க எதை கேட்க வராரு. டக்குன்னு ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட போகிறாரு. இங்கே ஜேகேவோட அம்மா தான் தயங்கி பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கு புரியுது தயங், உங்கள் பையன் தான் பெருசாக வளர்ந்துட்டானே, அப்படி எதுக்கு ஒயின் இன்னும் ஃபுட் எடுத்து வச்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி தானே கேட்குற, சொல்ல வர அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டதும், ஐயோ இல்லை ஆண்டி அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே தயங்க சொல்கிறாரு. எனக்கு புரியுது, அது ஜேகே சின்ன வயசுலேருந்து அப்படி தான், அவனுக்கு ஃபுட்டெல்லாம் பிரித்து வச்சாதான் சார் சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிட மாட்டான், அப்படியே எழுந்து போயிடுவான். இவ்வளோ நாள் வரைக்கும் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன், ஒயின் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஒயின், நீங்க தேங்க பார்த்து சிரிக்கிறீங்க. தேங் ஒரு செகண்ட் உங்களே பார்த்திருப்பாரு, அவருக்கு என்னன்னு தெரியல, உங்களோட ஸ்மைல் அவர் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு மாதிரி மிஸ்மியூஸ் ஆகி
உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கதான் தயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பீங்க. அந்த வாய்ஸும் அவருக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல். அவரு ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கதான் தயாங் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா தயாங் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இங்க மாயாதான் இருங்க என்னடா இந்த பொண்ணு முழுங்குற மாதிரி பாக்குற தான் நினைக்க போறாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க தான் ரியலைஸ் ஆகிட்டு என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ஒண்ணு இல்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தயங்க பார்த்து பிரைட்டா சிரிக்கிறீங்க. தயங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பேக் பண்றாரு. பட் உங்களோட ஸ்மைல் அவருக்கு இதோ பண்ணுது. தான் இப்போ சாப்பிடும் போதெல்லாம் உங்களோட ஐஸ் உங்களோட லிப்ஸ் அதுல இருக்கிற ஸ்மைல் அதேதான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இங்க வந்து ஒரு கண்ணு மட்டும் கொலை வெறியோட தயாங்க பாக்குது. அது ஜங்குக்கா தான். தயாவுக்கு நல்லாவே புரியுது. சாரி ஜங்குக்கு நல்லா புரியுது தயாங் வந்து உங்களே தான் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி மறைச்சுக்கிட்டேதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏண்டா இதுக்கு முஞ்ச அப்படி வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜங்குக் அவர் படிக்க சாப்பிடுறாரு. பட் ஆனா தயங்கி பாக்குறாரு. தயம்னா உங்களே பாத்துட்டு இருக்காரு. நீங்க அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. நீங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்களே போறீங்க. இங்க தயங்க சாப்பிட்டுட்டு போலான்ட்டு போவாரு. அதுக்குள்ள இங்க ஜங்குக்காதான் நில்லு. என்ன ப்ரோ என்ன நானும் பாக்குறேன் பயன ஒரு மாதிரி பாக்குறேன். அது அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. எதுவும் இருக்க கூடாது. அவ யாழு வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கும். தேவையில்லாம நீ ஆள்கிட்ட ஏதாவது சிலிமிஷம் வேலை பண்றத பார்த்தேன். உங்களா? ஆமா ஏன் ஆளுதான் அதான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொன்னல. அவளை நானும் லவ் பண்றோம். கல்யாணம் பண்ணிக்க போறோம். புரிஞ்சுதா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். அது எதுக்கு நீ கேக்குற? நீ ஒரு கெஸ்ட் தான். என் ஃபேமிலியில ஒருத்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இங்க ஜேகே இப்படி போறாரு இல்லையா? இங்க மாயா தான் ஜேகே பார்த்து பயங்கரமா முறைச்சிட்டு நிக்கிறா. ஜேகே பாத்துருப்பாரு. கேஷுவலா திரும்பக்குள்ள பாத்துருப்பாரு. மாயா முறைச்சிட்டு நிக்கிறா. இப்படி பார்த்து முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இங்க இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயாச்சு தூங்கத்துக்காக. இது நைட் டைம்னா நீங்க தயாக்கு உங்களோட ஸ்மைல் இதுவும் பண்ணுது. அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் மூட்ல அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இன்னைக்கு மார்னிங் வந்து இதுல பாத்திருப்பாரு இல்லையா மால்ல அந்த பொண்ணோட இந்த ஐசியும் ஸ்மைலோட ஸ்பெண்ட் பண்ற அந்த பொண்ணை வந்து ஒரு ரியலா பாத்திருப்பாரு. அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணையும் பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்காரு. இங்க தயாக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி டபுள் மைண்டடா இருக்கு. அவருக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாக் மாதிரி வந்திருப்பாரு. உங்க ரூம் சைடு வந்து வாக் மாதிரி வந்திருப்பாரு. அங்க ஒரு பால்கனி இருக்கும். அங்கிருந்து பார்த்தா வந்து இந்த நைட் சிட்டியோட நைட் வியூ ரொம்ப அழகா தெரியும். சோ அப்படியே கேஷுவலா நடந்துட்டு வந்திருப்பாரு. அப்ப உங்க ரூம் டோர் வந்து ஓப்பன்ல இருக்கு. அங்க எட்டி பாக்குறாரு. அவருக்கு பார்க்க கூடாதுன்னு தோணுது. பட் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆர்வம். அவர் எட்டி பாக்குறாரு. பார்த்தா நீங்க அகைன் வந்து உங்களோட பால்கனில நின்று கையில இந்த ரிங் வச்சு பாத்துட்டு இருக்கீங்க. அந்த மூணை பாத்துக்கிட்டு நீங்க வியர் பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தயாங்க் வந்து உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு தயாங் வந்து ரூம் டோர் நாக் பண்றாரு. நீங்க ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு லாக்ல இருக்கக்குள்ளேயும் நாக் பண்ண மாட்டோம். ஓப்பன்ல தானே இருக்கு. இப்ப என்ன அதிசயமா நாக்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறீங்க. பார்த்தாது தயாங் உள்ள வரலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வாங்க ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க தயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. இங்க தயங்கோட வராரு. சாரி நீ ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சேச்சா அப்பெல்லாம் எதுவும் இல்ல. என்ன விஷயம்? இல்ல எனக்கு தூக்கம் வரல. சும்மா அப்படியே வாக் மாதிரி வந்தேன். பார்த்தா உங்க ரூம் டோர் ஓப்பன்ல இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட சும்மா பேசிட்டு இருக்கலான்னு. இப்போ பெயின் எப்படி இருக்கு? ஓகே தானே நீங்க? ஓகே தான். ஒன்னும் பெருசா பெயின் இல்ல. சாரிங்க எனக்கு தெரியாம தான். இட்ஸ் ஓகே. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் தான் உங்க மேல வந்து மோதிட்டேன். உங்களுக்கு எதுவும் ஆகலையே? இல்ல எனக்கு எதுவும் இல்ல. உங்களுக்கு தான். இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரேண்டமா பேசிட்டு இருக்கீங்க. தயாங்க்கு உங்க கூட பேசக்குள்ள அவ்வளவு ஒரு ஹாப்பி,
எப்படி சொல்றதுன்னா, இவ்ளோ வருஷமா இதோ இருந்த ஒரு ஆம், தேடல் வந்து ஏதோ ஒண்ணு வந்து தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அவருக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஒரு மாதிரி ஹாப்பியா உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. ரொம்ப ஹாப்பியா சிரிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப நாள் பழகுன ஒரு ஃபீல். இதுக்கு முன்னாடி வந்து தயாங்க நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. பட் ஆனா மீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். நீங்க தயாங்க பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க. தயாங்க கூட அவ்வளவு ஹாப்பியா சிரிச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இங்க ஜங்குகா தான் ஏதோ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்திருப்பாரு. உள்ள வரும்போதே உங்க 2 பேரோட சிரிக்கிற சத்தம் தான் அவ்வளோ பயங்கரம். அது ரொம்ப சவுண்டா கேட்டு இருக்கும். என்ன இப்படி சிரிக்கிறா? கூட ஒரு பையனோட ஸ்மைலிங் சவுண்ட் வரை கேக்குது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அது தயாங்கம். இது தயாங்க பார்த்ததுமே ஜெக்கியோட கண்ணுல ரெட் ஆகுது. ஒரு மாதிரி கோவமா வந்து, ஏய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நிக்கிறாரு. நீங்க திரும்பி பாப்பீங்க. ஏய் நீ இன்னும் தூங்கலையா? என்ன இங்க சுத்திட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட இது லேப் வாங்கிட்டு போக வந்து. லேப்பா எதுக்கு? நாளைக்கு மீட்டிங் இருக்குல்ல, ப்ரிப்பேர் பண்ணும்ல, அதுக்குதான். வர எப்ப இவ்வளவு நல்ல பையனா மாறின? அது நான் நல்ல பையன் தாண்டி அப்படின்ற மாதிரி ஜெய்கே சொல்றாரு. நல்ல பையனா இருந்தா சந்தோஷம்தான். லேப் அங்க இருக்கும் பாரு, டேபிள்ல எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துட்டு போய்க்கிறேன். ப்ரிப்பேர் பண்ண லேப் வாங்க தானே வந்த? ஆமா வந்தேன். ஏன் நான் அவங்க கூட பேசக்கூடாதா? இவள நின்னு பேசிட்டு இருக்கான், நான் இருந்தா என்னவா? சரி, எதுக்கு இப்படி கத்துற? நான் ஒண்ணு கத்துலையே. அது சரி. ஹாய் ப்ரோ. ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளை ரூம்குள்ள உனக்கு என்ன வேலை? அதுவும் இந்த டைம்ல வீட்டுல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அறிவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கதான் ஏய் லூசா நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணிட்டாருன்னு இப்படி பேசிட்டு இருக்க? ஏய் உனக்கு அறிவு இல்ல? இப்படிதான் ஒரு பையன் கூட நீ இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுவியா? ஒரு நாள் கூட ஏன் கூட பேசக்கொள்ளல, நீ இப்படி சிரிச்சு பார்த்ததே இல்ல. இங்க பாரு சங்கு, எதுக்கு இப்ப இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி கத்துற? அவன் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட், அவகிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி மறைக்கிறீங்க. கெஸ்ட்னா இப்படிதான் நைட் டைம்ல நின்னு பேசிட்டு இருப்பாங்களா? சங்கு, இதுல என்ன இருக்கு? நீங்களும் கூட தான் விடிய விடிய உட்காந்து பேசியிருக்கோம். அதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் தானே. ஏன் இப்ப திடீர்னு இவ்ளோ ரியாக்ட் பண்ற? நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, என்ன பண்ணிட்டு இருந்த? எதுக்கு இப்ப திடீர்னு ரூம்க்கு வந்த? நிஜமானே லேப் வாங்க தான் வந்தியா இல்ல? ஏய் நான் நிஜமானே லேப் வாங்க தான் வந்தேன். வேற எதுக்கு வர போறேன்? வேற எதுக்கு வர போறேன்னு நான் சொல்லவா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. என்ன வேற எதுக்கு வருவேன்? இதுக்கு தானே அப்படின்ற மாதிரி கையில ஒரு பாக்ஸ் எடுத்து கீட்டுறீங்க. அது அது வந்து சீக்ரெட் பாக்ஸ் தான். அது யாருக்கிட்டே ரூம்ல இதை ஒழிச்சு வச்ச? யாராவது பாத்திருந்தா இன்னும் நினைப்பாங்க, என்னதான் தப்பா நினைப்பாங்க. நான் இதெல்லாம் யூஸ் பண்றேன்னு நினைக்க மாட்டாங்க. அறிவு இல்லையா ஜங்குக்? ஒரு பொம்பளை பிள்ளை ரூம்குள்ள உன்னை நம்பி விட்டா இப்படிதான் பண்ணுவியா நீ அப்படின்ற மாதிரி நீங்க திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இங்க ஜேகே ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணிட்டு நிக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க தயாங்கா ஒரு மாதிரி ஜேகே பார்த்து சிரிக்கிறாரு. ஏய் எதுக்கு பண்ணி சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? நானும் வயனும் அப்படிதான், நாங்க இப்படிதான் திட்டிப்போம். இப்போ உனக்கு என்ன? நீ மேல ரூம் விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏங்க நீங்க தான் அவர் எதுக்கு வெளியே போகணும்? அவரை உள்ள வர சொன்னது நான் தான் சொல்லணும் அவரை வெளியே போகணுமா உள்ள இருக்கணுமான்னு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இதெல்லாம் பண்ணாதன்னு. ஒரு வாட்டி கூட பேச்சு கேட்க மாட்டேன்ல. சரி திட்டாத, இதுக்கப்புறம் கேக்குறேன். சத்தியமா நீ எல்லாம் கேட்க மாட்டேன், இல்ல திருந்தவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி செஞ்சு தலையில அடிக்கிறீங்க. ஏன் அடிக்காதடி வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையை தேய்ச்சிட்டு அப்படியே நிக்கிறாரு. எதுக்கு இங்க வந்த? இது இருக்க தானே, கிளம்பு. இல்ல நான் நிஜமானே லேப் எடுக்கதான் வந்தேன். போய் சொல்லாத சங்கு. இல்ல நீங்க ஏதாவது வேவ பார்க்க வந்தியா? ஏய் என்னடி இப்பெல்லாம் பேசுற? நான் ஏன் உன்னை வேவ பார்க்க போறேன்? யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. நீ கோவமா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வள இங்க போறியா?
வயன் சாரி, என்னால ஏதாவது உங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஆயிடுச்சா? நான் வேணா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தயங்கி சொல்றாரு. ஆமா, உன்னாலதான் எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, வயன் இருந்து போ, அதுதானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. இல்ல, நீங்க ஜங்குக் தலையிலே அடிக்கணும். ஏன் அடிக்காதடி, போய்க்குதுன்னு சொல்றல, இப்ப வாய் மூடு. கிஸ் கிட்ட இப்படிதான் பேசுறேன் நீ? ஏன்னா கெஸ்ட் தானே. பாரு ஜங்குக், நான் மறுபடியும் சொல்றேன், டென்ஷன் ஏத்துற மாதிரி பேசாத. வளைய ரூம் வெளியே போ. நான் ஏன் போகணும்? என்னால போக முடியாது. இது என் வீடு, நான் இங்கதான் இருப்பேன். அப்ப நான் போறேன். என்னடி அப்புறம் ஏன் இப்படி பேசுற? அவகிட்ட சாரி சொல்லு, அவள் ஹர்ட் ஆகாது அவர் மனசு. அப்போ இவர் முன்னாடி வச்சு என்ன திட்டுற? அப்ப என் மனசு தானே ஹர்ட் ஆகும். கொள்ளாத மனசு ஹர்ட் ஆயிட்டாலும் என்ன இப்படிலாம் பேசுற? எனக்கும் ஹர்ட் ஆகும். ஆமா, ஒரு பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணும்போது ஹாட் ஆகாதா ஹார்ட்? நான் ஏதாவது சொல்லும் போது மட்டும் ஹாட் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இங்க தயாரா சிரிக்கிறாரு ஒரு மாதிரி வாயரேஸ்ல ஜங்குக்க பார்த்துட்டு. உங்களை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. நீங்க தயாரா அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு சிரிப்பும் வருது. அச்சையும் வந்து ஜங்குக்கு வந்து டேங் வந்து உங்ககிட்ட பேசுறது பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் அவருக்கு நல்லாவே புரியுது. நம்ம ஜங்குக்கு வேற எம்பாரசிங்கா ஃபீல் பண்றாரா? டேங் தான். சாரி, நான் வேணா போயிடுறேன் வயன். அவருக்கு நான் உங்க கூட பேசுறது பிடிக்கல போல. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தேங்க் சொல்றாரு. நீங்க ஜங்குக்கு தான் போய் தொலை, இதுதானே மழைன்னு சொல்லிட்டு இருக்கேன், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தயமுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். அப்படின்னு நீ ஜங்குக்கோட தலையில அடிக்கிறீங்க. என்னடி சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க? வா மூடு, எப்படிதான் பேசுறியா நீ? இதுக்கு சும்மா அவரை விரட்டிட்டே இருக்க? ஏன் என் கூட பேசினாங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? இன்னும் நைட்ல யாராவது ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் இப்படி பேசினா சில தப்பா நினைக்க மாட்டாங்க பாக்குறவங்க. அப்போ டெய்லி நீ வந்து பேசுறீ, அது வேற இது வேற. அது என்ன அது வேற இது வேற? நீ இப்போ பையன் இல்ல ஜங்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. அவ்வளவுதான். நீ தயவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா சிரிப்பு வந்திருக்கும். ஏழுனால கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறாரு. ஜங்குக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுது. நீங்க ஜங்குக்கா இல்லப்பா சொன்னல, அதுக்குதான் கேட்டேன். இப்ப நான் உன் பாய் ஃப்ரெண்ட், நான் பேசுனேன், ஆனா இவன் பேசக்கூடாது. ஓ ஃப்ரெண்டா? இல்ல, பாய் ஓ ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு. இங்க தயாங்கா சடனா திரும்பி ஜங்குக்கு காத்திருப்பாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. சாரி, நிக்கிறாரு. நீங்கதான் நீ சரியில்லை ஜங்கு, வர வர ஏதோ பண்ற, ஆனா என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. மாட்டுவடா, ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவேன், அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இங்க ஜங்கத்தா ஒரு மாதிரி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க நிக்கிறாரு. நீங்க தயங்கா கிளம்புறேன். ஐயோ ஏன் என்னாச்சு? இல்ல, என்னால இதுக்கு உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும். இல்ல, நான் போறேன். இருக்கட்டும், நான் கிளம்புறேன். சாரி. ஐயோ தயா நில்லுங்க, இவன் சரியான லூசு. இவனுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. இவன் பேசாதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்னது லூசோ? நான் லூசடி உனக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு இருக்கு. பட் ஆனா வெளியே சொல்லல. சொன்னா நீங்க அடிப்பீங்க. அதனால அமைதியா உங்களே பார்த்துட்டு நிக்கிறாரு. இங்க ஜங்கு டேம் தான். இல்ல என்னதான் இருந்தாலும் அவர் சொல்றதும் கரெக்டு தானே. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட தனியா பேசுறது தப்புதான். சாரி, நான் கிளம்புறேன். ஐயோ டேம், அப்படிலாம் இருந்தவங்க இந்த நாயை தவிர இங்க யாரும் தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொல்லிட்டா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க தரம். இல்ல இருக்கட்டும். அதுவும் நம்ம லேட் ஆயிடுச்சு, எனக்கும் தூக்கம் வருது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைம் வந்து உங்களை பார்த்துட்டு ஜங்குக்கா கிட்டே சாரி சொல்றாரு. ஜங்குக்கு மதிக்கவே இல்லை. நீங்க அகைன் ஜங்குக்கோட காலையில ஒரு மிதிக்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி கத்திட்டு இட்ஸ் ஓகே கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்லி இருப்பாரு. இங்க டைம் அப்படியே வராரு. என்னதான் அவர் சிரிச்சுக்கிட்டே வந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இப்போ உங்க ரூம் டோருக்கு வெளியில வராரு. வந்து உங்களே ஒரு மாதிரி பாக்குறாரு. நீங்க டைம் பாக்குறது வந்து மாயா பாத்துட்டா. இவன் என்ன மைண்ட் ரூம்ல இருந்து வெளியே வரான் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு டைம பார்த்துட்டு வரா.
ஹலோ. நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க பண்றது இருக்கட்டும், நீ என்ன பண்ற? அண்ணன் வர அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறா. அங்க என்னடி பாக்குற? நீ என்ன பண்ணன்னு பாக்குற? வாங்கி தூங்குல? இல்ல, நான் சும்மா பேசலாம் தான் போனேன். ஆமா, நீ ஒரு மாதிரி டல்லா இருக்க, என்னாச்சு? ஒண்ணு நீ டல்லாவா தெரியுது? ஆமா, ஒரு டல்லா தான் தெரியுது. நீ என்னாச்சு? உடனே இதை சொன்னால என்ன? சிச்சி, அப்பெல்லாம் தோணுங்க. உள்ள யாரு இருக்கா? உடனே ஜம்முக்கு பேசிட்டு இருக்காங்க. ஜம்முக்குள்ள இருக்காரா? ஆமா, இதுக்கு சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கா. எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி கத்திட்டு அவர் ஒரு மாதிரி டல்லா போறாரு. டைம் டல்லா போறது மாயாவுக்கு நல்லாவே புரியுது. டைம் உனக்கு ஒரு ஹாப்பினஸ் சொல்லட்டுமா? என்ன? மாலையில பார்த்தால ஒரு பொண்ணு. ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணு யாரும் தெரிஞ்சுச்சா அப்படின்ற மாதிரி ரொம்ப வேகமா ஆர்வமா ஓடி வர்றாரு. எவ்வளோ ஆர்வம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி மாயா சொல்றா. சொல்லுடி. ஆமா, அந்த பொண்ணு யாருன்னா தெரியல, பட் ஆனா அந்த பொண்ணு வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. நம்ம கிளம்புறதுக்குள்ள அந்த பொண்ணு பார்த்துட்டு கிளம்பி. நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். தேங்க்ஸ் மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஹக் பண்ற. சரி, தூக்குறதுன்னு சொன்னல, போய் தூங்கு அப்படின்ற மாதிரி மாயாவா சொல்றா. சரின்னு சொல்லி டைம் போறாரு. பட் ஆனா வந்து டைமுக்கு வந்து அதுல பெருசா ஹாப்பினஸ் கிடையாது. பட் ஆனா உங்களை வந்து அந்த பொண்ணு இப்ப அதிகமான தாட் வந்து உங்க மேலதான் இருக்கு. என்னன்னு தெரியல. நான் உன்னை பத்தி திங்க் பண்றேன். நான் அந்த பொண்ணை பத்தி தானே திங்க் பண்ணணும். எனக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது. முன்னாடி உடனே நான் பாத்திருக்கேன்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஒருவேளை வேற எங்கேயாவது பாத்திருப்பேனா அப்படின்ற மாதிரி உங்களை பத்தி ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கதான் டைம் வந்து திட்டி அனுப்பி விட்டாருல ஜங்கு. நீங்க ஜங்குக்க திட்டி அடிக்காத குறையும் வெளியில கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க. நீ தள்ளாடுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து வெளியில வந்து விளையாடாரு. நீங்க என்ன கண்ணாப்பின்னு திட்டிட்டு இதுக்கு மேல மூஞ்சில முடிக்காது அப்படின்னு சொல்லி டோரை லாக் பண்ணிடுறீங்க. போடி, எப்படின்னாலும் காலையில நீ தான் வந்து ஹிஸ்டரியை எழுப்ப போற, அப்ப நான் உன் மூஞ்சில தான் முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு அந்த லேப் எல்லாம் எடுத்துட்டு அவரோட ஷர்ட் எல்லாம் துவைச்சிட்டு அப்படியே இருந்துச்சு திரும்புறாரு. பார்த்தா மாயாதான் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கை கட்டிட்டு அப்படியே வியாடா பாத்துட்டு நிக்கிறா. இனியா, என்னன்னா இங்க என்ன பண்ற? ஒண்ணுல சும்மா காத்து வாங்கலான்னு. சரி, நான் கிளம்புறேன். இல்ல, என்ன உனக்கு நிஜமானே நான் யாருன்னு தெரியலையா? யாரு? உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சங்கோ, நீ இன்னும் கோவமாவா இருக்க? யார் நீ? யாருன்னு எனக்கு தெரியாது. ஒண்ணு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. மேல கையெடு. ஆமா, உனக்கு மேல கோவப்பட்டா அப்படி என்ன பண்ணி அப்படின்ற மாதிரி போய கேக்குறா. பார், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ எங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட், அவ்வளவுதான். தேவையில்லாம என்ன அட்வான்டேஜ்ல எடுத்துக்காத. நான் என்னடா பண்ண? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காது. ஓ அப்படியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதுடி. இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண ஜங்கோ. போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஜங்குக்கு போறாரு. போடி, நான் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி மாயாதான். இங்க மாயா ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இங்க அவர் ரூமுக்கு போயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. இங்க ஜமுக்கா ஒரு மாதிரி அவர் வந்து ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு லேப் வாங்கிட்டு வந்திருப்பாரு. பட் ஃபுல்லா ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிருக்காது. அப்படியே பாத்துட்டே அப்படியே தூங்கி இருக்கும். இப்போ அவர்தான் அவசர அவசரமா நீங்க எழுப்புறதுக்கு முன்னாடி கிளம்பிலாம் ரெடியா நிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் சரியான ஷாக்கு. நீங்க ஒரு மாதிரி ஜமுக்கு வந்து பாக்குறீங்க ஒரு மாதிரி வியடா. ஏன்னா அதிசயமா பிள்ளையே எழுந்து கிளம்பி இப்போ வந்து ப்ரிப்பேர்டா உட்கார்ந்துருக்காரு. இங்க ரூம்ல அந்த லேப்டாப் கையில வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி திரு முடிச்சுக்கிட்டு. என்னாச்சு? உடம்பு ஏதாச்சும் சரியில்லை உனக்கு? இல்லையா? அப்பெல்லாம் இது நீ டைம் ஆச்சா போலாமா அப்படின்ற மாதிரி லேப்ல எடுத்துட்டு கிளம்புறாரு. இல்ல, டைம்லாம் இருக்கு. நீ இன்னைக்கு வழக்கத்தை விட சீக்கிரமா கிளம்பிட்டு? ஆமா, ஏன் மீட்டிங் இருக்குல்ல,
டைம் கீப் அப் பண்ணல, பஞ்சுவாலிட்டி முக்கியம் இல்ல. அப்படிங்கப்பா நீயே ஜம்பு இதெல்லாம் பத்தி பேசுற? ஆமா, அதுக்கு என்னப்பா நான் தான் பேசுறேன். சரி சரி, ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? அது பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதெல்லாம் போறதுக்குள்ள பண்ணிடுறேன். பண்ணிக்கிட்டே இருக்கியா? டேய் நீ விளையாடுறியா? இல்ல தூங்கிட்டேன் நினைச்சு. அதானே நீ அவனமா ஒரு தினத்தானே தெரியுது. ஏதோ அதெல்லாம் இல்லடி, நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சேன், அப்படியே படுத்து தூங்கிட்டோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ ஒண்ணு கேச்சு நீ பண்ண தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் சொல்றத அமைதியா ஏன் இதுக்குன்னு கேட்காம அதை மட்டும் செய்ய போதும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் எடுத்துட்டு அப்படியே வராரு. நீங்க ஜெயிக்க பார்த்து முறைச்சுக்கிட்டே வருங்க. முறைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு பயங்கர கோவமா இருக்கும். நீங்க படிச்சு படிச்சு சொல்லிருப்பீங்க, ஒழுங்கா படி ஜம்பு, இதை படி, இதை மட்டும் பேசினா போதும்னு நீங்க அப்பையில இருந்து சொல்லிட்டு இருந்தது. அது வேணா படிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. இப்போ நீங்க வேற வழியும் இல்லை, நீங்க தான் அதை அட்டன் பண்ணி ஆகணும். நீங்க ஒரு மாதிரி ஜெயிக்க பார்த்து முறைச்சுக்கிட்டே வரீங்க. அவர்னா ஒரு மாதிரி டவுன் பண்ணிட்டு அமைதியா வந்து உட்கார்றாரு. நீங்க பார்த்தா வந்து அதாவது டேங்க் பக்கத்துல வந்து நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. இங்க டேங்க் பக்கத்துல மாயாவுக்கு வந்திருக்கா. மாயாவுக்கு பக்கத்துல ஒரே ஒரு சீட்டு, அதாவது லாஸ்ட் சீட்டு மட்டும் வந்து எம்டியா இருக்கு. ஜிகி பார்த்துட்டு நானும் அதாங்க சீட் இருக்குல்ல அவங்க உட்காரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்ல நான் உன் பக்கத்துலதான் உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னது. இங்க எல்லாரும் தெரிஞ்சு பாக்குறாங்க. இங்க ஜங்குக்கோட அம்மா தான் இன்னும் குழந்தையா முடிச்சுட்டு உட்காடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுக்கு மேல ஜங்குக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவங்க அப்பா வந்து திட்டிடுவாருன்னு சொல்லிட்டு சொன்ன இல்லையா. ஜங்குக்கு அவங்க அப்பா தான் பயம். அவங்க அப்பா வந்து மறைச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவங்க அப்பா பார்த்ததுமே சரின்னு சொல்லிட்டு சைலண்டா உட்காந்துட்டாரு. இங்க மாயாதான் ஜங்குக்கு பார்த்து கண்ணு அடிக்கிறா. இன்னும் ஒரு மாதிரி பண்றான் அப்படின்ற மாதிரி திரும்பிட்டு உட்காந்துக்கிறாரு. இப்ப வந்து ஃபுட் எடுத்து வச்சாதான் ஜங்கு சாப்பிடுவாரு இல்லையா. சோ இப்ப வந்து ஜங்குக்கோட அம்மா தான் ஃபுட் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஜங்குக்கு இங்க சாப்பிடவே முடியல. தயங்க பார்த்து பிரைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிருப்பீங்க, அவ்வளவுதான். நீங்க சிரிச்சாலே தெரியும் என்னன்னு தெரியல. அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாரு. ஒரு மாதிரி நீ பார்த்துட்டு இருக்காரு. குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. பட் டேங்க் அது எதுவுமே காதலவே இல்லை. உங்களோட அந்த ஸ்மைல் மட்டும்தான் அவரோட கண்ணிக்கு அப்படியே நிக்கிது. உங்களே மிஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. தயாம் தயாம் அப்படின்ற மாதிரி ஷேக் பண்ணி குட் மார்னிங், குட் மார்னிங் மையம், குட் மார்னிங் மாயா, குட் மார்னிங் மையம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுருப்பாங்க. நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்ட போல வையன் அப்படின்ற மாதிரி ஜங்கோட அப்பா கேக்குறாரு சிரிச்சுக்கிட்டு. ஆமா இருக்கு, நைட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம். ஓ சரிங்க சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவங்கள சாப்பிட்டு இருக்கு. என்ன பார்த்தா மட்டும் மறைக்கிறான், அது எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசுறான் அப்படின்னு அவங்க அப்பா பத்தி திங்க் பண்றாரு. நீ ஜங்குக்கு கடுப்பா இருக்கு. டைம் ஆச்சு, சீக்கிரமா ஆபீஸ் போகும் அப்படின்ற மாதிரி அவர் சாப்பிடாம ஏங்கி நின்னுக்கிட்டு உங்களை கூப்பிடுறாரு. நீங்க அவதான் சாப்பிட்டுட்டு இருக்காள, ஆபீஸ்க்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நீ இப்ப அவ இவ்வளவு அவசரப்படுத்துற அப்படின்ற மாதிரி இது ஜங்குக்கோட அப்பா கேக்குறாரு. இல்லப்பா இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணணும், அத நான் வெயிட் பண்றேன், நீ தான் இல்ல வயன் வரமாட்டா. ஏன் வரமாட்டா? இன்னைக்கு வேற ஒரு வேலையா போறீங்கன்னா எங்க போறீங்க? வெளியில இது வரைக்கும் அவுட்டிங் போகவே இல்லைல்ல ஃபேமிலியா. சோ அதுவும் இல்லாம தயங்க மாயாவும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களை கூட்டிட்டு அவுட்டிங் வேலை போலான்ட்டு. இல்ல எனக்கும் வேலை இருக்கு, மீட்டிங் இருக்குப்பா, என்னால வர முடியாது. உண்மையா கூப்பிடலடா, நீ போய் மீட்டிங் பாரு, வயன் வரமாட்டா. ஏன் அவ வரமாட்டா? இங்க பாரு, சிஏ நீதான், மீட்டிங்ல சிஏ முக்கியம். வயன் எதுக்கு, அவ இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் தயாங் மாயா வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒயின் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஏஜ்டு பர்சன், அவங்க ஏஜ் ஆளுங்க யாராவது கூட இருந்தால் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் ஒயின் எங்கள் கூட வரட்டும், நீ மட்டும் போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணு போ அப்படின்ற மாதிரி ஜேகேவோட அப்பா சொல்கிறாரு. இங்கே ஜேகே தான் ஜேகேவோட அப்பாவை ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு நிற்கிறாரு. என்ன அப்படியே பார்த்துட்டு நிற்கிற, அதான் சொல்லிட்டேன்ல உன் மீட்டிங்கை நீயே போய் பார்த்துக்கோ, வயன் வரமாட்டா. இல்லை முடியாது. என்ன முடியாது? வயன் வந்தால் தான் நானும் மீட்டிங்க்கு போவேன், இல்லைன்னா நானும் போக மாட்டேன்.
ஜங்குக், நீ என்ன குழந்தையா? இது கொடுத்தாதான் ஸ்கூலுக்கு போவேன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்க. நீ ஒரு கம்பெனியோட சிஇஓ ஜங்குக். கொஞ்சமாச்சும் மெச்சூர்டா பொறுப்பா நடந்துக்கோ. பா, இல்ல, அது வந்து வைன் வராம நான் எப்படி போக முடியும்? இது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் பா. அவன் இல்லாம என்னால போய் அங்க எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு ஜங்குக், வைனை உன் கூட அனுப்புனது நீ அவகிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கணுங்கிறதுக்காக தான். அவளையே டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிறதுக்காக இல்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு வைனே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க போற? எப்போ சொந்தமா வயனோட உதவி இல்லாம இந்த கம்பெனிய உன் சொந்த அறிவுல எப்ப ரன் பண்ணலான்ட்டு இருக்க? பயமா இருக்கு ஜங்குக். உன்னை நம்பி எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனியை நான் கொடுக்கறது? தயாங்க பாரு, அவங்க அப்பா காசு எதுவுமே இல்லாம தனியா நின்று ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி இருக்கான். அவனை பார்த்து கொஞ்சமாச்சும் கத்துக்க. அவன் வயசு தானே ஆகுது உனக்கும். அவன் கூட தானே நீயும் படிச்ச. ஏன் உனக்கு அந்த புத்தி கொஞ்சம் கூட இல்ல? அவ்வளவுதான். ஜேகேவோட அப்பா இதை சொன்னதுமே ஜேகே அவங்க அப்பா பார்த்து முறைக்கிறாரு. முறைக்காத, என் முன்னாடி முறைக்கிற வெள்ளெல்லாம் வச்சுக்காத ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க தயாங் ஒரு மாதிரி வாய்ட் ஐஸ்ல ஜேகேவோட அப்பாவை பாக்குறாரு. என்ன சொல்றாரு இவரு அப்படின்ற மாதிரி. இங்க மாயா தான் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே, ஐயோ அங்கிள் என்ன சொல்லி வச்சுட்டீங்க இப்ப நீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்ப ஜேகேவை பார்த்தா அவர் ஒரு மாதிரி கடுப்புல அப்படின்னு போறாரு. இப்போ நீங்க தான் ஜங்குக் நில்லு, ஜங்குக் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பின்னாடியே ஓடுறீங்க. நீ ஒன்றும் வர வேணாம், நானே பார்த்துக்கிறேன். ஜங்குக் நில்லுன்னு சொல்றல அப்படின்ற மாதிரி நீங்க கையை பிடிக்கிறீங்க. ஜங்குக்னா உதறி விடுறாரு. ஏன் எதுக்கு இப்ப இவ்வளோ கோவப்படுற? ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் வர தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கோவத்துல போறாரு. இங்க நீங்க தான் அகைன் வந்து ஜேகேவோட கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவர் ஒரு ஃபோர்ஸ்ல வந்து உங்களை தள்ளி விட்டுருப்பாரு. என்ன விடு வயன் அப்படின்ற மாதிரி. நீங்க என்ன போய் கீழே விழுந்திருப்பீங்க. இங்க நீங்க விழுந்ததும் தயங் மட்டும் இல்ல, இங்க உங்க அம்மா பாட்டி எல்லாருமே உங்ககிட்ட தான் ஓடி வராங்க. தயங்னா உங்களை தூக்குறாரு. வயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். உங்களுக்கு லைட்டாக நெத்திலேருந்து பிளட்டு வருது. அவர் ஒரு மாதிரி அது வயன் அது ஜங்குக் வயன் இல்லடி, அது நான் வேணும்னு. இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது ஜங்குக், நீ வேணும்னு பண்ணலை. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற காலையிலேயே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மாதிரி இருக்குது ஜேகேக்கு. அவர் ஒரு மாதிரி ஹெட்டப் பண்ணி நிற்கிறாரு. நீங்கள் தான் அங்கிள், ஏன் காலையில் ஜங்குக்கு இப்படி திட்டுறீங்க? அவன் நல்ல பையன்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் மொத்தமாக அவங்ககிட்டேருந்து உடனே வந்து மாற்றம் வேணும்னா எப்படி கொடுக்க முடியும்? அவனும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ல, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்ல அங்கிள். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜங்குக்கும் நம்ம கூட வரட்டும். நான் மேனேஜரை வச்சு இந்த மீட்டிங்கை மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே அகைன் வந்து ஜேகேவோட அப்பா ஜேகேவை திட்டலான்ட்டு வராரு. போதும், இன்னைக்கு பிள்ளைய ரொம்ப திட்டிட்டீங்க, இதுவே போதும், இதுக்கப்புறம் பேலன்ஸ் அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வா நம்ம வெளில போகலாம். இல்லை நான் வரல, நீ போயிட்டு வா. நான் கூப்பிட்டா வரமாட்டியா? என்னது, எனக்கு இப்போ உன் கூட வெளியே போகணும், வருவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. இங்கே ஜங்குக்கோட அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மாவும் பாட்டியும் உங்களை தான் ஒரு மாதிரி ஸ்மைலோட பார்க்குறாங்க. அதுக்கு மேலே ஜேகேக்கும் நோ சொல்ல முடியல. சரி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. தயாங் தான் உங்களையும் ஜேகேவையும் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாரு. தயாங் பார்க்குறத மாயா பார்க்குறா. இங்கே வந்து எல்லோரும் வந்து ஒரு காரில் ஏறிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் தயாங், ஜங்குக், அப்புறம் மாயா, அப்புறம் ஜங்குக்கோட அம்மா பாட்டின்னு ஒரு காரில் ஏறிக்கிறீங்க. நீங்கள் பேக் சீட்டில் 1 by 1 உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜேகே அண்ட் தயாங் 2 பேரும் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. ட்ரைவ் பண்ணுறது ஜங்குக், பக்கத்தில் தயாங் உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே அந்த ட்ரைவ் வந்து மூவ் ஆகி போகுது. அப்படியே இப்போ ஸ்டார்டிங் எடுத்ததுமே நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து இங்கே பாட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் தயாங் அண்டு மாயா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அவங்க 2 பேரையும் வந்து நிற்க வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டெப்பு மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே அதை பாயிண்ட் பண்ணி தான்
ஜங்குக்கோட பாட்டி சொல்கிறாங்க, நான் அங்கே தான் ஒயனை ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒயனை அங்கேருந்து தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகியிருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அந்த இடத்தையே. உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் உங்கள் மைண்ட்குள்ளே வந்து போகுது. நீங்கள் எதையோ திங்க் பண்ணுறீங்க. இங்கே அப்படியே சங்குக் தான் உங்கள் ஷோல்டரில் வந்து ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணுறாரு. ஏய், என்ன? ஒன்றும் இல்லை, போகலாமா? போகலாம் அப்படின்ற மாதிரி ஷேக்கை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமேட்டு இது எல்லாத்தையுமே வந்து மாயா பார்க்குறா. இங்கே மாயா தான், சங்கு என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எதாக இருந்தாலும் இங்கேயே பேசு, இல்லை தனியாக பேசணும். உன்கிட்ட தனியாக பேச எனக்கு எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையா? நல்லா யோசிச்சு சொல்லு. எதுவுமே இல்லையா? என்ன எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லடி. என்ன இருக்கு? நீ எப்படி சங்கு இப்படி மாறின? நான் என்ன மாறினேன்? என்ன மாறினதை நீ பார்த்த? சங்கு, வயன் யாருன்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு நல்லாவே தெரியும். வயன் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாயா. உனக்கும் தெரியும். தோ இப்போ மறந்து சுத்திட்டு இருக்கானே இந்த பைத்தியக்காரன், அவனுக்கும் தெரியும். ஆனா அது வயன் தானே அவனுக்கு தெரியல. அவன் தேடுறது வயனை தானே தெரியாமலே தேடிட்டு இருக்கான். அவன் தேடுற பொருள் பக்கத்துல இருந்துமே ஏதோ ஒரு சாக்கடை. அதான் அந்த செஸ்ஸி, அவளை தானே பிளான் பண்ணி பார்க்க போறீங்க. என்ன புரியல? என்ன புரியல? என்னடி புரியல உனக்கு? என்ன புரியல? என்ன இன்னும் என்ன முட்டாளாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கு மேலெல்லாம் தயாங்கு விட முடியாது. வயன் எனக்கு தான். வயனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்கறதா இல்லை. அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். சங்கு, தயாங் உன்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு எங்க? அவன்கிட்ட போய் கேளு பார்ப்போம். தயாங்கிட்ட நான் யாருன்னு தெரியாது. ஏன்னா நான் யாருமே இல்லை. சங்குக்கு அவன் வேணும்னு இப்படி மறைக்கல. அவனுக்கு இங்கே பார், சின்ன எக்ஸ்பிளனேஷனும் நான் கேட்க விரும்பலை. ஆல்ரெடி நிறைய கேட்டுட்டேன். பாவண்டி வயன் சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இதுக்கு மேலே என் கண்ணு முன்னாடி அவள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. உன்னால் முடியுமா? நீ தேடுறது வேற யாரையும் இல்லை, வயனை தானே. உன்னால் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? இல்லை அந்த பைத்தியக்காரனால தான் நம்ம தேடுறது வயனை தானே கண்டுபிடிக்க முடியுமா? எதுவுமே முடியாது. அப்புறம் என்ன என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க? இங்கே பாரு மாயா, நான் ஆல்ரெடி நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கும் வயனுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். நான் வயனை கல்யாணம் பண்ணிப்பேன். அவளை சந்தோஷமாக பார்த்துப்பேன். அவள் கூட சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணுவேன். ஒத்தாயாங்க விட என் வயனை நான் நல்லா பார்த்துப்பேன். சங்குக்கு இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? ஆமாண்டி, மறந்துட்டேன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடந்த எல்லாத்தையும் அவனால் மறக்க முடியும்னா என்னாலேயும் மறக்க முடியும். மறந்துட்டேன். யாரையோ மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அது வேற யாரும் இல்லை, உன் கேவலமான ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி தான். அவ தான். போய் பாரு, உனக்கே புரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் நீயும் தயாங்கும் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களோட முட்டாள்தனத்தால் ரொம்ப ரிக்ரெட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜேகே தான் மாயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே போயிருப்பாரு. இங்கே தயாங் சைட் பார்த்தா தயாங் தான் அங்கே சாமி முன்னாடி நின்று ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டோட ப்ரேயர் பண்ணி, அதாவது வேண்டிகிட்டு இருக்காரு. உனக்கு என்னை பார்க்க கஷ்டமாகவே தெரியலையா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியலையா? இன்னும் எவ்வளோ என்னை வெயிட் பண்ண வைக்க போகிற? என் மைண்ட் என்ன திங்க் பண்ணுது, என் மனசு எதை கேட்குதுன்னு எனக்கு தெரியல.
என்னால் இதுக்கு மேலே முடியல. உனக்கு தெரியும்ல, அந்த பொண்ணு இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் இங்கே வந்து அந்த பொண்ணை பார்த்தேன், ஆனால் முகத்தை சரியாக பார்க்கல. ஆனால் அந்த பொண்ணை பார்க்கும்போது வந்த ஃபீலிங்ஸை விட ஃபைன் கூட இருக்கும்போது ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். எனக்கு புரியுது, நான் அப்படி நினைக்கக்கூடாதுல்ல, அது தப்பு தானே. ஏன்னா ஃபைனும் ஜங்குக்கும் டேட் பண்ணுறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நான் எப்படி இன்னொருத்தருக்கும் சொந்தமான பொண்ணை நான் எப்படி தப்பாக நினைக்கிறேன்? எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு. எனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடு ப்ளீஸ் கடவுளே. நான் மனசில் நினைக்கிற அந்த பொண்ணு எங்கே இருக்கா? அவள் யாரு? அவளை என் கண்ணு முன்னாடி காட்டு. என்னால் முடியல ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப எப்படி உருக்கமாக வேண்டிகிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து கோயிலில் அந்த பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டிருக்கோம். இப்போது தயாங் அப்படியே ஐஸை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறாரு. தயாங்கோட ஐஸ்க்கு முன்னாடி நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஒரு மாதிரி இப்போ நீங்கள் வந்து கோயிலுக்கு தான் வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து சுடி தான் போட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் பாட்டி தான் சொல்லியிருப்பாங்க சுடி போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஷார்ட் ஹேர் தான் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரே ஒரு கேட்ச் கிளிப் எடுத்து பின்னாடி போட்டிருப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஜிமிக்கி, சின்ன ஜிமிக்கி மாதிரி ஒன்று போட்டிருப்பீங்க. கழுத்தில் குட்டியாக செயின் போட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இந்தியன் ட்ரெடிஷ்னலாக இருப்பீங்க. பிகாஸ் வந்து சங்குக்கோட பாட்டி வந்து இந்தியா தான். ஸோ அதனால் இப்போது நீங்கள் வந்து அந்த ட்ரெடிஷ்னலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க. பார்த்தா அங்கே பூசாரி யாருமே இல்லை. தயங் கையில் வந்து இது சாமி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, திருநீர், அது இருந்திருக்கும். இங்கே நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, அங்கே யாருமே இல்லை. தயாங் மட்டும் கையில் வந்து திருநீர் வச்சுட்டு அப்படியே உங்களையே ஸ்டாச்சு மாதிரி நின்று பார்த்துட்ருக்காரு. தயாங்க்கு உங்கள் ஐஸ் மட்டும்தான் அவரோட கண்ணில் தெரியுது. பார்த்த உடனே உங்கள் கண்ணு மட்டும்தான் அவருக்கு தெரியுது. அவர் உங்கள் ஐஸையே ஸ்டார் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மனசுக்குள்ளே என்னென்னமோ திங்கிங்லாம் ஓடுது. அவருக்கு உங்கள் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப பழகின ஒரு ஃபீலிங்ஸ். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட உங்களை எங்கேயோ பார்த்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் தயாங்க்கு. ரொம்ப பழகின ஒரு பரிச்சயமான ஒரு முகம் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். பட் தயாங்க்கு எங்கே பார்த்தோம், யார் என்ன, எந்த ஐடியாவும் இல்லை. பட் ஆனால் உங்களை பார்க்கக்குள்ள எங்கேயோ பார்த்த ஒரு ஃபீலிங்ஸ். அதே மாதிரி அந்த ஐஸ், அதை டெய்லியும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். டெய்லியும் பார்த்து ரசித்து அனுபவிச்ச அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அவர் உங்களே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தான் தயாங் கிட்ட வரீங்க ஒரு ஸ்மைலோட. தயாங் உங்களோட ஸ்மைலையும் பார்க்குறாரு. அவருக்கு ஹார்ட் ஃபுல்லாக அப்படியே லைட்டான மாதிரி ஒரு ஃபீல். அவரோட ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. அவரோட மனசு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. மனசு மட்டும் இல்லை, தயாங்கோட கண், அவரோட லிப்ஸு, எதுவுமே எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இங்கே நீங்கள் தான் தயாங் கிட்ட வரீங்க. தயாங், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் எடுத்துக்கவா? இல்லை, நான் வரதுக்குள்ளே சாமி போயிட்டாங்க, நான் உங்ககிட்டேருந்து எடுத்துக்கவா? எடுத்துக்கவா என் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயங் அவர் கையில் வந்து நீட்டுறாரு. அதில் குங்குமமும் திருநீரும் இருந்திருக்கும். நீங்கள் ரெண்டையுமே எடுத்துக்கிறீங்க. தயங் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களே தயங்க பார்த்து சிரிக்கிறீங்க. இந்த ஃபீல் கூட இதுக்கு முன்னாடி தயங் ஃபீல் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் எங்கே என்னன்னு தெரியல. அவருக்கு அப்படியே தலை அப்படியே லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கு. வயன் அப்படின்ற மாதிரி தலையை பிடிக்கிறாரு. தயாங், தயாங் என்னாச்சு? தயாங், வயன், வயன், நீ நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இங்கே உங்களுக்கு ஒரு நிமிஷம் இங்கே என்ன நடந்துச்சுன்னே புரியல. நீங்கள் ஒரு மாதிரி தயங்க பிடிச்சிடுறீங்க. தயாங் வந்து உங்கள் மடியில் தயாங்கோட ஹெட்டை உங்கள் மடியில் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க சுற்றி யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து ஜேகேயோட அம்மா வந்து உங்களை தேடிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தயாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஒரு 4 இயர்ஸ் பேக் என்ன நடந்திருக்கணும், அதாவது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி
ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்து தயங் வந்து ஒரு காலேஜ் படிச்சிட்ருக்காரு. காலேஜில் வந்து அவர் ஃபர்ஸ்ட் இயர் தான். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் அவர் வந்து காலேஜுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஆகும்போதே இங்கே சீனியர்ஸ் ராகிங் தான். அவருக்குன்னா ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. இங்கே அவரும் அவங்க சீனியர்ஸ் பட் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது இல்லையா? இது நடக்கிறது கொரியாவில் தான். இங்கே அவர் ஒரு மாதிரி கடுப்புல அப்படியே நின்றுட்டுருக்காரு. அந்த டைம் பார்த்து அவருக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி ஒரு பையன் வந்து கரெக்டாக அவங்க சீனியர்ஸ் முன்னாடி மாட்டிக்கிறான். இங்கே தயங் அப்படியே ஹெட் ஆன் பண்ணிட்டு அந்த சீனியர் சொன்னதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதாவது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து தயங் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே அவங்க சீனியர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தர் தான் ஏய் அவனை கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி ஒரு பையனை கூப்பிட்றாங்க. என்னையா ப்ரோ ஒன்றை தான் இங்கே வா. அடிக்கிற வெயிலுக்கு இது என்னடா கூலிங் கிளாஸு, கண்ணு தெரியாதா ப்ரோ? இட்ஸ் ஸ்டைல். என்னதே ஸ்டைல் ப்ரோ, ஸ்டைலு அப்படின்னு சொல்லி அவர் தலையிலே ஒரு அடி அடிக்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். உன் பேர் என்னடா? சங்குக். என்னதே ஜோன் சங்குக் ப்ரோ. இதுக்கு இப்போ கத்துறீங்க? இங்கே பார், இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ கேட்குற. சும்மா எங்ககிட்ட வந்து அதிகாரம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கிட்டானே வச்சுக்கேன். பண்ண மாட்டேன் ப்ரோ. ஆமாம் உங்கள் அப்பா பேர் என்ன? அது வந்து அப்படின்னு சொல்லி ஜேகேவும் சொல்கிறாரு. ஓ நீயும் பெரிய இடம் தான் போல. ஆமாம் ப்ரோ, அதுக்காக உன்னை அப்படியெல்லாம் விட முடியாது. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே அவரோட ஷர்ட் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அவர் வந்து உள்ள பனியன் போட்டு வெளியில் வந்து ஓவர் கோட் மாதிரி ஷர்ட் போட்டிருப்பாரு. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கேட்குறாரு, நீ என்ன ஐட்டமாடா உன்னை பார்த்ததும் உன் மேலே பாயறதுக்கு? அடைச்சி இங்கே வா டே, இவனை கூட்டிகிட்டு போய் நல்ல பனிஷ்மெண்ட்டாக ஒன்று கொடுங்கடா வாயி அப்படின்னு சொல்லி ஜேகேயோட காது மேலே வச்சு ஒன்று அனுப்பி விடுறாங்க. அவன் சாரி ப்ரோ, ஏன் ப்ரோ கோப்படுறீங்க, விடுங்க விடுங்க கூல் கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வலி அவங்க ஸ்ட்ராங்காக தான் அடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் பெருசாக வலிக்காத மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு ஜேகே வந்திருப்பாரு. இங்கே ஜேகே பார்த்ததும் தயங் சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிற, நீயும் ஃப்ரெஷர் தானே, ஒன்னே ரேகிங் தானே பண்ணாங்க, என்னமோ அவங்கள அடித்து ஹீரோயிசன் பண்ண மாதிரி என்னை பார்த்து நக்கலாக சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. இல்லை இருந்தாலும் இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் அதை எப்படி ரொம்ப கேஷுவலாக மேனேஜ் பண்ணுற? அதெல்லாம் அப்படி தான். பை த பை மை நேம் இஸ் ஜோன் சங்கு. உன் பேர் என்ன? கிம் தயாங். ஓ எந்த டிபார்ட்மெண்ட்? இந்த டிபார்ட்மெண்ட் தான். ஹே நான் அந்த டிபார்ட்மெண்ட் தான். அப்பாடா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல வேலை நீ கிடச்சிட்ட. என்னது அது இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கலான்னு சொன்னேன். ஏன்னா லவ் பண்ண சொன்ன மாதிரி இப்படி வாயை பழக்கிற. என்னது பயப்படாதப்பா, இந்த ஸ்டோரியில் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வராது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஜேகே சாரி ஐயோ தயங்கோ ஹேண்டை கொடுக்குறாரு. ஸோ ரெண்டு பேருமே கை குலுக்கிட்டு அப்படியே பேசிட்டு நிற்கிறாங்க. என்னடா அங்கே சத்தம் அப்படின்ற மாதிரி இங்கே சீனியர் கேட்டதும் சும்மா பேசிகிட்டு இருக்கோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே அவங்க சீனியர் தான் அடிங்க அப்படின்னு கையிலேருந்து ஒரு குச்சி எடுத்து தான் போடுவாங்க. ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி அது நல்லா ஜேகேயோட தலையிலே வந்து விழுந்திருக்கும். இங்கே தயாங்னா பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணால் இப்போ கிளாஸ் ரூமில் தான் இங்கே ஜேகே அண்ட் தயாங் ரெண்டு பேருமே வேகமாக ஏன்னா கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக போனால் இப்படி வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக வரக்குள்ளேயே ஒரு பொண்ணு மேலே மோதி தொப்புன்னு ஜேகே கீழே விழுந்துடுறாரு. இங்கே ஜேகே வந்து இடிச்சதுல வந்து தயாங் கீழே விழுந்திருப்பாரு. இப்போ எப்படின்னா வந்து ஜேகே வந்து கீழே குப்பரை படுத்திருப்பாரு. ஜேகே மேலே அதாவது விட்டது பார்த்த மாதிரி தயாங் படுத்திருப்பாரு. தயாங் மேலே ஒரு பொண்ணு விழுந்திருக்கும். சாரிங்க, அவசரத்தில் வந்ததில் பார்க்கல. நாங்களும் சாரிங்க, நாங்களும் அவசரமாக ஓடி வந்தோமா பார்க்கல. எப்பா முதல்ல பேசி முடிச்சிட்டிங்கன்னா எந்திரிங்கடா, மூச்சோட முல்லடா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. பிகாஸ் கீழே இருக்கிறது ஜேகே தானே. ஸோ அப்படியே மூணு பேருமே எழுந்து நிற்கிறாங்க. இந்த பொண்ணு தான் ரெண்டு பேருக்குமே வந்து அதாவது பவ் பண்ணி சாரி சொல்கிறா. இங்கே அவங்களும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு சாரி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஒரு கிளாஸ் ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே வந்த உடனேயே இங்கே தயங் தான் ஒரு பெஞ்சை பார்க்குறாரு. அங்கே ஒரு பொண்ணு பார்க்கவே க்யூட்டாக அவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு. இங்கே ஜேகே பார்க்குறாரு. வாவ் வாட் எ பியூட்டி
அப்படின்ற மாதிரி இங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்டு நிக்கிறாரு. ஏய் யாரை பார்க்குற? ஓ அந்த ஃபிகர் தான், செமையா இருக்கால. ஏய் வாயை உடச்சிருவேன். ஏன்டா உன் ஆளா? என் ஆள் இல்லை, அவன் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமாம், அவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து நானும் அவளும் க்ளோஸு. அவள் பேர் மாயா. ஓ அப்போ நம்ம ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டு. ஆமாம் ஆமாம், எனக்கு உனக்கு எனக்கும் ஃப்ரெண்டு தான் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மச்சானா? ஆமாம் மச்சான், மச்சான் தான். ஃப்ரெண்டுனா உனக்கு அவள் தங்கச்சி மாதிரி இல்லை? மேபி. அப்போ கரெக்டு தான். என்ன கரெக்டு? இனிமே கரெக்ட் பண்ணிடுறேன் மச்சான். என்ன வளர்ற? ஓ ஒன்றும் இல்லைடா, வா போய் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே தயங்க கூட்டிகிட்டு போய் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காடுறாங்க. இங்கே மாயானா சென்டர் ஆஃப் த பெஞ்சில் உட்காந்துருப்பா. ஸோ திரும்பி இப்போ கேட்குறா தயங்க பார்த்து, ஏன் லேட் அப்படின்ற மாதிரி. ராகிங் டி அப்படின்ற மாதிரி சொன்னதுமே மாயா சிரிக்கிறா. இங்கே ஜேகே வேற மாயாவை பார்த்து பல்ல காட்டிகிட்டே இருக்காரா. அது யாரு அப்படின்னோடனே நியூ ஃப்ரெண்ட் அப்படின்னோடனே இங்கே ஜேகே தான் ஹாய் அப்படின்ற மாதிரி கை காட்டியிருப்பாரு. ஹலோ அப்படின்ற மாதிரி மாயாவை சொல்லியிருப்பா. இப்போ வந்து அகைன் லேட்டாக இப்போது ஒரு பொண்ணு உள்ளே வரா. அது யாருன்னா வந்து இங்கே தயாங் அண்ட் ஜேகே 2 பேரும் இடிச்சதுல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் ஜெஸ்ஸி. இப்போது அந்த பொண்ணு இந்த கிளாஸ் ரூம் தான் போல இருக்கு. உள்ளே வரா, பார்த்தா எல்லா இடமும் ஃபுல்லாக இருக்கு. மாயா பக்கத்தில் மட்டும்தான் ப்ளீஸ் இருக்கு. அவளும் வந்து இங்கே ப்ரொஃபஸர் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு மாயா பக்கத்தில் வந்து உட்கார்றா. இங்கே அந்த பொண்ணு அப்படியே கிளாஸே திரும்பி பார்க்கக்குள்ள இங்கே வந்து தயங்க பார்க்குறா. தயங்க பார்த்ததும் தயங் வந்து சிரிக்கிறாரு. அந்த பொண்ணு ஜெஸ்ஸியை சிரிக்கிறான். ஸோ அப்படியே 4 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. ஜேகேனா சரியான வாயை மூடவே மாட்டார், ஏதாவது நாட்டியாக பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு ஜேகேனா ஒரு கிரேஸு. ஸோ பட் ஜேகே வந்து எல்லாருக்கிட்டையும் ஃப்ளட் பண்ணுவார், கேஷுவலாக பழகுவாரே தவிர லவ் அந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் போக மாட்டார். பட் மாயாவை பார்க்கக்குள்ள மட்டும் ஜேகேக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஜேகேக்கு. பட் ஆனால் மாயாவை வந்து இவங்க எல்லாரையும் விட மாயாவை கொஞ்சம் தனியாக பிடிச்சிருக்கும், ஒரு செட் ஆஃப் அதிகமாக பிடிக்கும். ஸோ இங்கே மாயா அண்ட் ஜேகே அண்டு ஜெஸ்ஸி தயாங் 3 பேருமே ஒரு கேங்கு. எப்போவுமே ஒன்றா தான் சுற்றுவாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா ஜேகேவோட கேரக்டர் கொஞ்சம் நாட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, அவங்க சீனியர்ஸ்க்குமே இவங்க 4 பேருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபேவரட் ஜூனியர்னே சொல்லலாம். ஸோ அது என்னதான் சப்போர்ட் பண்ணுற சீனியர்ஸ் இருந்தாலுமே அந்த காலேஜில் ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுற தொல்லை கொடுக்குற சீனியர்ஸும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேங்குள்ளலாம் நிறைய சண்டை வரும். தயாங்னா பட்டுன்னு கை நீட்டிடுவார். ஜேகே அந்த மாதிரி கிடையாது, பேசுவாரே தவிர டக்குன்னுலாம் கை நீட்ட மாட்டார். ஆனால் தயாங்க்கு பயங்கர கோவம் வரும். அதுவும் ஜேகே யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக கோவம் வரும். பட்டுன்னு கையை நீட்டிடுவார். இங்கே தயாங் வந்து அடிப்பார் இல்லையா, அதுக்கெல்லாம் ஜேகே தான் போய் வந்து பிரின்சிபல் கிட்ட வந்து கை கட்டி பதில் சொல்லணும். ஸோ அப்படி நிற்கக்குள்ள தான் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆக்சுவலி இந்த தடவை வந்து ஜேகேனால இல்லை, மாயா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஸோ மாயாவை பிரச்சனை பண்ணதும் ஜேகேக்குமே கோவம் வந்திருக்கும். பட் இருந்தாலும் அவர் திட்டுவாரே தவிர கையெல்லாம் நீட்ட மாட்டார். பட் தயாங்க்கு பட்டுன்னு கோவம் வந்து அவங்க மேலே கை வச்சிருப்பாரு. இங்கே ஆப்போசிட்டில் நிற்கிற சீனியர்ஸை பார்த்தா மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சி கட்டு போட்டு நிற்கிறாங்க. இங்கே தயாங்க்கு லைட்டாக ஃபேஸில் கிராஷ் மட்டும்தான், அவர் ஒரு பேண்டேஜ் மட்டும் போட்டுட்டு நிற்கிறாரு. ஓகேடா, இந்த பார்ட்டை நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது நம்ம ஃபைனல் ஷார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேடா, அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமிஸ். அன்யோ.